எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் புதுசாக டைலரிங் கற்றுக்கிறேன் அக்கா, எந்த மாதிரி கத்திரிக்கோள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தமாரி கருப்பு கலரு வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து வெயிட் கம்மியாக இருக்குங்க. நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு லேடிஸுக்கு வந்து கை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காது. கொஞ்சம் நம்ம வந்து ஏன்னா வீட்டு வேலையை செய்யணும். அதனால் அந்த சிசர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தால் வாங்கினீங்கன்னா நம்ம கை வலிக்குங்க. அதனால் வந்து இந்தமாரி பிளாக் கலரில் இருக்குங்க. இந்த சிசர் வந்து கை ரொம்ப வலிக்கலைங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து இரும்புல் வாங்கி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரு. இந்த பாருங்க, இந்த வெட்டத்தில் கீழே அதனால துருவி ஏறிட்டுருக்குங்க. கீழே கீழேன்னா வீட்டில் ஒரு ஓரமாக போட்டுட்டு இருந்தோம். இது வந்து கை வலிக்குங்க. இதுமாரி 3 சிசர் வாங்கி கொடுத்தாரு. நான் ஒன்னோடு யூஸ் பண்ணல, 1 மாதம் யூஸ் பண்ணுவேன். மறுபடியும் எங்கள் வீட்டு எடுத்து வானா சொல்லி அதுக்கப்புறம் இந்த சிசர் தாங்க நான் ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஒரே சிசர் தாங்க. சாணம் போயிடுச்சுன்னா சாணம் மட்டும் ஒரே டைம் பிடிச்சுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக டிச்சிங் வேலை கற்றுக்குறீங்க. என்னன்னா தெரியுமா, ரொம்ப பொருளாக யூஸ் வாங்காதீங்க. மெரிட்டில் ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. மெரிட்னா உசானா வாங்கிக்கோங்க, ஸ்டார்டிங் சின்ன மிஷின். அதுக்கப்புறம் இதுமாதிரி ஒரே ஒரு டேப்பு, மேக்ஸிமம் ஸ்கேலு, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கரு, ஒரு சின்னதாக டிம்மரு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சிசர் 1 2 3 4 5 ஒரு மிஷின் 6 பொருள் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நூல் ஒரு 7 பொருள், அதுக்கப்புறம் உக்ஸ் ஒரு 8 பொருள் இருந்தாவே போதுங்க. நம்மளே வந்து டைலர் ஆகிடலாங்க. ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப நஷ்டத்தில் ஆக்காதீங்க. புதுசாக நல்லா கற்றுக்குறேங்க. போக போக நானே வந்து 18 வருஷமாக ப்ளவுஸ் தைக்கிறேன். நான் இன்னும் கடை வைக்கல. கடை வைக்கணும்னு ஆசை. அது எப்போ நிறைவேறுன்னு தெரியல. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.